ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத எக்ஸசைஸ்ன்றது நடக்க போகுது. இந்த மிலிட்டரி எக்ஸசைஸில் சுமாராக 70,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் வான், தரை மற்றும் கடல் மூன்றிலிருந்தும் லான்ச் பண்ணக்கூடிய ஏவுகணைகள், அதில் நியூக்ளியர் வெப்பன்ஸை எப்படி பொறுத்துறது, நியூக்ளியர் வெப்பன்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி சேஃபாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த நியூக்ளியர் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில முக்கியமான போர் பயிற்சிகள் பெலரூசியன் மிலிட்டரிக்கும் ரஷ்யன் மிலிட்டரிக்கும் நடுவில் நடக்க போகுது. இப்போது இதை நேட்டோ மிகவும் உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மேலும் மேலும் இந்த போரில் யுக்ரைனியர்கள் பண்ணக்கூடிய சில மிக முக்கியமான ரஷ்யன் நிலைகளுக்கு மீது நடக்கப்படுற தாக்குதல்களுக்கு வெறும் கன்வென்ஷனல் மெத்தட்லேயே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் நியூக்ளியர் ஆப்ஷனை அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நியூக்ளியர் ஆப்ஷனை எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த போர் ஒத்திகையை அவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நேட்டோ மிக மிக உன்னிப்பாக இந்த மிலிட்டரி எக்ஸசைஸை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெலருஸை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி யுக்ரைன் மீது ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், யுக்ரைன் மீது அணு ஆயுதங்களை ரஷ்யா ஏன் பயன்படுத்த வேண்டும்? இந்த கேள்விக்கான பதிலை நம்ம அடிப்படையில் பார்த்தாகணும். ரஷ்யா யுக்ரைன் வாரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஆரம்பித்த காலகட்டத்தில் ரஷ்யா மிக சுலபமாக யுக்ரைனை ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா ரஷ்ய இராணுவத்தை கம்பேர் பண்ணுறப்ப யுக்ரைன் கிட்ட பெரிய பலம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிறது மேன் பவர் மட்டும்தான். வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும், டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் யுக்ரைனியன்ஸை ரஷ்யன் மிலிட்டரியோட ஒப்பிட்டே பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் உலகத்தில் யூஎஸ்க்கு அடுத்தபடி மிக மிக வலிமையான இராணுவத்தை கொண்ட நாடு ரஷ்யா தான். கூடுதலாக உலகத்திலே மிகப்பெரிய லேண்ட் மாஸும் இருக்குது. அதே சமயம் உலகத்தோட நம்பர் 1 நியூக்ளியர் வெப்பன் ஸ்டாக் பைலும் ரஷ்யன்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த காரணங்களத்தையும் வச்சு சீக்கிரமாகவே இந்த போர் முடிஞ்சிடும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போது இத்தனை வருடங்கள் ஆகியும் இந்த போர் இழுத்துக்கிட்டே போகிறது மட்டும் இல்லாமல் யுக்ரைனியர்கள் ரஷ்யாவுக்குள்ளே புகுந்து நிறைய தாக்குதல்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிக சமீபத்தில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலில் கூட ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அதில் 15 மாணவர்கள் இறந்து போனாங்க. இப்போ இந்த தாக்குதல்கள் எல்லாத்தையுமே சகிச்சுக்க முடியாத ரஷ்யா ஒரு கட்டத்தில் அணு ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அணு ஆயுதங்களை ரஷ்யா எடுக்கிறதும் எடுக்காததும் யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைனியர்கள் கையில் தான் இருக்குது. யுக்ரைனியர்கள் வெறுமனை யுக்ரைனுக்குள்ளே மட்டுமே சண்டை செய்யாமல் ரஷ்யாவுக்குள்ளே புகுந்தும் அன்கன்வென்ஷனலாக நிறைய அட்டாக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத இடத்துல யுக்ரைனியர்கள் மாசாக ஒரு அட்டாக்கை பண்ணிவிட்டு அசால்ட்டாக வெளியே வந்துடுவாங்க. அவங்களோட ஃபைட்டர் பாம்பர்ஸ்லாம் ஆரம்பித்து Su-57 வரைக்கும், ஈவன் மாஸ்கோவில் ஒரு ஏவுகணை தாக்குதல் முதற்கொண்டு யுக்ரைனியர்கள் பண்ணாங்க. உலகத்திலேயே தலை சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ரஷ்யா அதோட தலைநகரத்தையே பாதுகாக்க முடியாது யுக்ரைன் கிட்ட இருந்து. ஏன்னா அந்தளவுக்கு அன்கன்வென்ஷனலான மெத்தட்ஸை பயன்படுத்தி நார்மலாக ஒரு ஏவுகணை, ஒரு ஃபைட்டர் ஜெட்லேருந்து நம்ம பாம்பு போடுறோம் அப்படின்னா யுக்ரைனியன்ஸ் வித்தியாசமாக வேறு ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்தி அன்கன்வென்ஷனல் முறையில் மாஸ்கோவிலே பாம்பை போடுறாங்க. அப்படின்றப்ப புட்டின் அவர்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையை எழுப்புது. மற்றும் சமீபத்தில் நடந்த விக்டரி பரேடை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விக்டரி பரேடுக்கு முன்னாடி 3 நாள் சீஸ்ஃபயரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரஷ்யன்ஸ். காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், சீஸ்ஃபயரை அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா விக்டரி பரேட் நடக்கிறப்பே யுக்ரைனியன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் மிலிட்டரி யுக்ரைனுக்குள்ளே என்ன தான் ஒரு சில இடங்களை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கெயின்ஸை பெற்றுக்கொண்டே வந்தாலும் யுக்ரைனியர்கள் ரஷ்யன் ஆயில் ரீஃபைனரி, ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அவங்களோட ஆம்யூனேஷன் டீப்போ, அவங்களோட கேபிட்டல் தலைநகரம் மற்றும் ரஷ்யன் மிலிட்டரியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைகள் எல்லாத்தையுமே பர்சனலாக போய் அசாசினேட் பண்ணுறது, இப்படி நிறைய காரியங்களை அவங்க பதிலுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த போர் வந்து ஒரு கட்டத்தில் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா வந்து உலகத்தில் இவ்வளோ பெரிய வலிமையான நாடாக இருந்துச்சு, ஆனால் இத்தினூண்டு யுக்ரைனை அவங்களால பிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ரஷ்ய இராணுவம் மற்றும் ரஷ்ய தலைமைக்கே கலகம் வந்துடும். அந்த ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னா புட்டின் அவர்கள் எக்ஸ்ட்ரீம் மெத்தடை எடுப்பார். தட் இஸ் ட்ராப்பிங் எ நியூக்ளியர் வெப்பன் இன் யுக்ரைன். எப்படி நியூக்ளியர் வெப்பனை அவர் பயன்படுத்துவார்? அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சில சைகைகளை வந்து அவர் பண்ணிட்டார்.
இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நான் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துவேன் அப்படின்றதுக்கான ஒரு சைகைகள் தான் அது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெலருஸுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. இப்போது நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ட்ரீட்டிஸ்லாம் இருக்குது. நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி இருக்குது. ஏகப்பட்டது ரஷ்யன்ஸும் அமெரிக்கன்ஸுமே ஒப்பந்தம் போட்டு வச்சுருக்காங்க. ஈவன் இந்தியாவும் ஒரு சில ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்குது. நியூக்ளியர் டெக்னாலஜியை வந்து நம்ம ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு கொடுக்கக்கூடாது. நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டியில் அது வரும். அப்படி சப்போஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு எதிராக உலகமே திரண்டு பொருளாதார தடையை போடும். ஃபார் எக்ஸாம்பிள், நார்த் கொரியா ஈரானுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை வழங்கினாங்க அப்படின்னா நார்த் கொரியா மீது பொருளாதார தடை அப்படின்றது வரும். வைஸ் வர்சா, ஈரான் வந்து வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை சப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பொருளாதார தடை வரும். அல்லது அமெரிக்கன் மிலிட்டரி டைரெக்டாக கூட ஒரு வாரில் இன்வால்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் உலகம். இப்போ இதில் புட்டின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் டெக்னாலஜியை கொடுக்காம அவங்ககிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் நியூக்ளியர் ஸ்டாக் ஃபைல்ஸை நேராக பெலரஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது நியூக்ளியர் வார்ஹெட் மட்டும் இல்லாமல் அந்த வார்ஹெடை வந்து லான்ச் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸு, இஸ்கேண்டர் ஏவுகணைகளில் ஆரம்பித்து ஃபைட்டர் போர் விமானங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே தான் பெலரஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து யாருக்கு அட்வான்டேஜ், எதற்காண்டி இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 2 விஷயம். ஒன்று, யுக்ரைனோட மேற்கு பகுதியில் பெலரஸ் அப்படின்ற நாடு மூலமாக அணு ஆயுத தாக்குதலை புட்டின் அவர்களால் பண்ண முடியும். அல்லது பெலரஸ் வழியாக யுக்ரைனுக்குள்ளே ஒரு இன்வேஷனை லான்ச் பண்ண முடியும். சப்போஸ் இந்த இன்வேஷன் ஒழுங்காக போகலை, பெலரஸுக்கு எதிராக கடுமையான தாக்குதலை யுக்ரைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர் நேட்டோ உள்ளே இறங்கிட்டாங்க பெலரஸுக்கு எதிராக அப்படின்னா, பெலரஸ் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதற்காக ரஷ்யாவோட அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம். இதுதான் இந்த இடத்துல இருக்கிற மிக முக்கியமான விஷயம். இதை பற்றி பெலரஸோட தலைவர் லூக்கசெங்கோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் மீது ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா நாங்கள் ப்ரீஎம்டிவாக அவங்க நியூக்ளியர் தாக்குதலை தான் எங்ககிட்ட பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எனி மீன்ஸ் ஆஃப் அட்டாக் எங்கள் மீது நடக்குது, அதுவும் ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் ரஷ்யாவுக்கு சொந்தமான ஆயுதங்களை அந்த நாட்டுக்கு எதிராக பயன்படுத்துவோம் அப்படின்றத லூக்கசெங்கோ அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பிரசிடென்ட் புட்டினோட அட்மினிஸ்ட்ரேஷனுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவை அடிக்கிறதும் ஒன்று தான், பெலரஸை அடிக்கிறதும் ஒன்று தான். பெலரஸையே தாக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ப்ரீஎம்டிவாக, இங்கே கீவேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் வெப்பனை பெலரஸ் மேலே பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. பெலரஸை அடிக்கணும்னு நினச்சி வேறு ஏதாவது கன்வென்ஷனல் மெத்தடை யூஸ் பண்ணாலே பெலரஸில் இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யன்ஸ் அந்த கன்சர்ன் பார்ட்டிக்கு எதிராக பயன்படுத்துவாங்க, எனிமிக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. இதுதான் அந்த லா சொல்லுது. இப்போ இந்த மாதிரி அமெரிக்கன்ஸ் அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை ஷேர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ சவுத் கொரியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது அப்படின்னா சவுத் கொரியாவில் இருக்கிற யூஎஸ் மிலிட்டரி பேசஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்களே தவிர அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. சேம் நேட்டோலையும் அதே கதை தான். நேட்டோவில் இருக்கிற அமெரிக்கன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்றது அமெரிக்கன்ஸ் வந்து யாருக்கு எதிராக பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணுன்றதை வந்து முடிவு பண்ணுறதுக்கு தான் தவிர அந்த குறிப்பிட்ட நாடு வந்து அவங்களா முன் வந்து உங்ககிட்ட இருக்கிற இந்த அணு ஆயுதங்களை இந்த நாட்டுக்கு எதிராக பயன்படுத்துங்க அப்படின்னு அமெரிக்கன்ஸ் கிட்ட டிமாண்ட் வைக்க முடியாது. அப்புறம் எதுக்கு அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அந்த நாட்டில் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு பதிலாக செக்யூரிட்டி கேரண்டியாக அமெரிக்கா கொடுக்குறாங்க. என் நியூக்ளியர் வெப்பனை நான் இங்கே வச்சுக்கிறேன், யாருக்கு எதிராக பயன்படுத்தணுன்றதை நான் தான் முடிவு பண்ணி உனக்கு உரிமை இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக உன்னை யாரும் அடிக்காமல் நான் பார்த்துக்கிறேன், என்னோடய மிலிட்டரி பர்சன்ஸை வந்து என் சொந்த செலவில் உன் நாட்டில் நிறுத்தி உன் நாட்டை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு அமெரிக்கன்ஸ் ஒரு ஒப்பந்தத்தை போடுவாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி தான் துருக்கியில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, நேட்டோ கண்ட்ரீஸில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. இது பேசிக்கலி அமெரிக்கன் கண்ட்ரோல் தான் 100%. அந்த கன்சர்ன் பார்ட்டியால் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ரஷ்யன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெலரஸ் கிட்ட கண்ட்ரோலை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ், டிரான்ஸ்போர்ட் மற்றும் இன்டகிரேஷன், வார்ஹெடை வந்து மிசைலில் இன்டகிரேட் பண்ணுறது, இப்படி எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. வார்ஹெடை எப்படி செய்கிறதுன்னு மட்டும்தான் ரஷ்யன்ஸ் பெலரஸ் கிட்ட சொல்லி கொடுக்கல, அதை தவிர எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஸுன்றது புதுசு, அமெரிக்கன் ஷேர் பண்ணுற மாதிரி கிடையாது. பெலரஸ் கிட்ட அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸோட கண்ட்ரோல் அப்படின்றது இருக்கும். ஸோ பெலரஸ் வழியாக ஒரு இன்வேஷனை புட்டின் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி யுக்ரைனிய தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்களும் ஒரு கருத்து வெளியிட்டு இருந்தார். பெலரஸ் வழியாக ஒரு இன்வேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அந்த இன்வேஷன் நடந்து அது ஒருவேளை பேக்ஃபயர் ஆனால் பெலரஸ் அவங்களோட சொந்த முடிவின் காரணமாக ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை யுக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ நேரடியாக புட்டின் அவர்கள் அவங்க பட்டன் அமுக்கி நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் ஆகாமல் பெலரஸ் வழியாக
ஒரு நியூக்ளியர் வெப்பனை யுக்ரைன் மேலே டெட்டனேட் பண்ண முடியும். இப்போ நியூக்ளியர் வெப்பனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தையே அழிச்சிரும், நாட்டையே சாம்பலாக்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எத்தனை நியூக்ளியர் வெப்பன்ஸை நம்ம பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் இந்த ரிசல்ட் வரும். ஹிரோஷிமா நாகசாகி மீது போடப்பட்ட குண்டை விட 5-10 மடங்கு அதிக பவர்ஃபுல்லான குண்டுகள் இப்போ அதுதான் பெலரஸ்க்கு போகுது. அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் ஒரு 5-6 நியூக்ளியர் வெப்பன்ஸ் யுக்ரைனில் டெட்டனேட் ஆனாலும் அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்தாலும் ஒரு 15-20 வருஷத்தில் அந்த இடத்துல நியூக்ளியர் வெப்பன் விழுந்த தடமே இல்லாமல் க்ளீன் பண்ணி அந்த இடத்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ முற்றிலுமாக யுக்ரைனை இது அழித்து விடாது, அவங்களோட மொராலை மட்டும்தான் டெஸ்ட்ராய் பண்ணி ரஷ்யா இல்லைனா யுக்ரைன் கிடையாது அப்படின்றத நிலைநாட்டுறதுக்கு தான் இந்த அணு ஆயுதங்கள்ன்றது பயன்படுத்தப்படும். ஸோ டார்கெட்ஸ் என்னவாக இருக்க போகுது, இதுக்கு புட்டின் கிட்ட கிளியராக ஆர்டர்ஸ் இருக்கும். ஒரு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா யுக்ரைனோட மிலிட்டரி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ரெண்டுத்தையும் காலி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா யுக்ரைன் இதுக்கு அடுத்து 10 வருஷம் எந்திரிச்சே வர முடியாத அளவுக்கு அதோட ரீசோர்ஸஸை காலி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டு, ரீசோர்ஸஸ் ரெண்டுத்தையுமே கை வைக்காமல் யுக்ரைனை சரண்டர் பண்ண வைக்கணும். ஏன்னா இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம யுக்ரைனை கண்ட்ரோலுக்கு எடுத்து அதோட ரீசோர்ஸஸை பயன்படுத்தி யுக்ரைனை திருப்பி பில்ட் பண்ணணும். அதனால் இண்டஸ்ட்ரியை அடிக்கக்கூடாது, ரீசோர்ஸே அடிக்கக்கூடாது, ஆனால் யுக்ரைனை சரண்டர் பண்ண வைக்கணும். அப்படின்றப்ப அதற்கேற்ற மாதிரியான டார்கெட்ஸும் பேஜ் 3ல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜாக புட்டின் அவர்கள்கிட்ட ஒரு பெரிய புக்லெட்டே இருக்கும். இந்த புக்லெட்டில் அவர் அந்த டைமில் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துறதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண போகிறாருன்றது அவரோட சொந்த முடிவு. அந்த முடிவுக்கு ஏற்ப ரஷ்யா அணு ஆயுதங்களை பெலருஸ் வழியாக லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலவரம். இந்த நிலவரம் நடக்குமா நடக்காதா? அதெல்லாம் நடக்காதுப்பா, அணு ஆயுதத்தெல்லாம் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2022 இப்படிப்பட்ட ஒரு மேசிவான இன்வேஷனை பற்றியும் யாருமே யோசித்து பார்த்ததில்லை, ஆனால் அது நடந்துருச்சு. ஸோ அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் இந்த போரில் அப்படின்றத நம்மளால் நடக்கவே நடக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது, நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த அணு ஆயுத போர் நடந்துச்சு அப்படின்னா அதற்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நேட்டோ ஆப்வியஸ்லி அவங்களோட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நாங்களும் பயன்படுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. அமெரிக்கன்ஸ் ஆப்வியஸ்லி அவங்களோட கண்ட்ரோலில் தான் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, நேட்டோ கண்ட்ரோலில் கிடையாது. அமெரிக்கன் நியூக்ளியர் வெப்பன்ஸை நேட்டோ கண்ட்ரிஸால் பயன்படுத்த முடியாது. ஆர் அவங்களோட சொந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க பயன்படுத்தணும்னு நினச்சாலும் அமெரிக்கன் ஆசெட் மூலமாக அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை ட்ராப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் F-35 மாதிரியான போர் விமானங்கள் மூலமாகவோ இல்லை அப்படின்னா யூகேவோட ட்ரைடன்ட் ஏவுகணை, அதுவும் அமெரிக்கன் மிசைல் தான், அது மூலமாகவோ ஒரு நியூக்ளியர் ரிட்டாலியேஷனை இந்த கன்சர்ன் கண்ட்ரிஸால் பண்ண முடியாது. அவங்களோட சொந்த ஆசெட்டை பயன்படுத்தி தான் அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தோமே ஆனால் நேட்டோ கிட்டையோ இல்லை தனிப்பட்ட முறையில் யூரோப் கிட்டையோ ரஷ்யாவை கம்பேர் பண்ணும் அளவுக்கு ஆசெட் துளி கூட இல்லை. சொற்ப எண்ணிக்கையில் தான் ஆசெட்ஸ்ன்றது அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அமெரிக்கன்ஸோட ஈடுபாடு இல்லாமல் ஒரு நியூக்ளியர் ரிட்டாலியேஷன் அப்படின்றதை நேட்டோவால் யோசித்து கூட பார்க்க முடியாது அப்படின்றது இந்த காணொலி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் நேட்டோவோட இந்த த்ரெட் அப்படின்றது வழக்கம் போல் ஒரு பேப்பர் த்ரெட்டு தான். இதை அவங்களால நடைமுறைக்குள்ளே கொண்டு வர முடியாது அமெரிக்காவோட ஆதரவு இல்லாமல். அமெரிக்கா கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் யார் கால வேணாலும் மாறுவாங்க. இன்றைக்கி ரஷ்யாவுக்கு சாதகமாக அமெரிக்கா செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம யோசித்தாலும் ஃப்யூச்சரில் அவங்க டப்புன்னு ஒரே தாவாக நேட்டோ பக்கம் தாவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எது எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம ஃப்யூச்சரில் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அண்ட் இந்த காணொலி மூலமாக நான் சொல்லுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைன் அடுத்தடுத்து இந்த மாதிரி அன்கன்வென்ஷனல் அட்டாக்ஸை ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அதோட டேமேஜஸ் அதோட நாட்டு மக்களுக்கு மேலே விழுகுது. நாட்டு மக்கள் இறக்குறாங்க. மாஸ்கோவில் ஒரு ஒரு குடிமகனாக, ரஷ்ய குடிமகனாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சேஃபாக ட்ராவல் பண்ண முடியலை, அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அட்டாக்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.